வினை தீர்க்க எந்தன் முருகையா உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா. வேலுண்டு வினை தீர்க்க எந்தன் முருகையா முருகா வேலுண்டு வினை தீர்க்க எந்தன் முருகையா உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா. உந்தன் மயிலுண்டு எமை காக்க நல்லூர் கந்தையா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி கலியுகத்தின் தெய்வமாக போற்றுகின்ற அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்தப்பெருமானுடைய திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 31ஆம் நாள். இன்றோடு ஆடி மாதம் நிறைவு பெறுகின்றது. நாளைய தினம் ஆவணி மாத பிறப்பு. இன்று ஆடி மாதத்தினுடைய 31வது நாள். இன்றோடு ஆடி மாதம் நிறைவு பெறுகிறது. 16/8/2025 சனிக்கிழமை. இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று கார்த்திகை நட்சத்திர விரதம். இந்த பொதுவாக ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு ஒரு தனித்துவமான சிறப்பு. ஒவ்வொரு மாதங்களிலே ஒவ்வொரு திதிகளுக்கு சிறப்பு, ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு சிறப்பு. இப்போ தை மாதத்திலே பூச நட்சத்திரம் தைப்பூசம், மாசி மாதத்திலே மக நட்சத்திரம் மாசி மகம், பங்குனி மாதத்திலே உத்திர நட்சத்திரம் பங்குனி உத்தரம், சித்திரை மாதத்திலே பரணி நட்சத்திரம் சித்திரை பரணி, சித்திரை சித்திரை, வைகாசி மாதத்திலே விசாக நட்சத்திரம், ஆனி மாதத்திலே உத்திர நட்சத்திரம், ஆடி மாதத்திலே ஆடி பூரம் அம்பாளுக்கு விசேஷம், ஆடி கிருத்திகை முருகனுக்கு விசேஷம் என்று ஒவ்வொரு சிறப்புகள் ஒவ்வொரு மாதங்களும் வரும். அதில் இந்த ஆடி மாதத்திலே இந்த கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் தோன்றியவன் முருகன். கார்த்திகை பெண்களினாலே வளர்க்கப்பட்டவன் முருகன். அதனால தான் அவனுக்கு கார்த்திகேயன் காங்கேயன் என்று போற்றப்படுவது. இந்த முருகப்பெருமானுடைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். நல்லூர் கந்தப்பெருமான் அலங்கார கந்தனுடைய இந்த உற்சவத்திலே கார்த்திகை உற்சவம் என்கின்ற ஒரு சிறப்போடு கூடியதாக இன்றைய தினம் நல்லூர் கந்தனுடைய ஆலயத்திலே இந்த கார்த்திகை திருவிழா கார்த்திகை உற்சவம். பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் அலங்கார கந்தனை காண்பதற்கு அங்கே குழுமியிருப்பார்கள். அந்த வீதி பூராம் பார்க்கின்ற பொழுது அடியார்களுடைய கூட்டம், வயதானவர்கள், இளவயசு பிள்ளைகள், குழந்தைகள், பெரியவர்கள், இளைஞர்கள் எல்லோரும் பக்தி பூர்வமாக அந்த முருகனை ஒரு தடவையாவது நாம் கண்டுவிட வேண்டும், இந்த கார்த்திகேயனை பார்த்துவிட வேண்டும், அவன் அருளை பெற வேண்டும் என்று அங்கு ஓடோடி வந்து பக்தியோடு கண்ணீர் மெதும்ப இறைவனை வழிபாடு செய்திருப்பார்கள். அவ்வாறான இந்த சிறப்போடு கூடியதாகிய இந்த கார்த்திகை நட்சத்திரத்திலே பல்வேறு ஆலயங்களிலும் முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலும் இந்த கார்த்திகை உற்சவங்கள் நடைபெறும். பொதுவாக கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்று அவர்களுக்கு ஜென்ம நட்சத்திரம். அவர்கள் எந்த மாதத்தில் பிறந்திருந்தாலும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் என்பது அந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்து சிறப்போடு அந்த பிரார்த்தனை செய்கின்ற பொழுதும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. நல்லூர் கந்தப்பெருமானுடைய பேரருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். நேரில் சென்று வழிபாடு செய்ய முடியாதவர்களுக்காக இந்த டான் குழுமத்தினர் ஓம் தொலைக்காட்சி மூலமாக தினமும் காலை மாலை நடைபெறுகின்ற உற்சவத்தை
எங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்து தருகிறார்கள். ஆனந்தமாக அந்த காட்சிகளை பார்க்கின்ற பொழுது பக்திபூர்வமாக இல்லங்களிலிருந்தே முருகனை தரிசிக்கின்ற பாக்கியம் பல அடியார்கள், பல்லாயிரக்கணக்கான அடியார்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவ்வாறான சிறப்போடு கூடவும் இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இறைவனை நாங்கள் நோக்கும் பொழுது இறைவன் எங்களுக்கு என்ன செய்வார், என்ன செய்கின்றார், அவர் எப்பொழுதும் நாங்கள் கேட்பதையெல்லாம் தர வேண்டும், எங்களுடைய வாழ்விலே இந்த இறைவன் புதுமைகள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். இறைவனை மன்றாடினால் எங்களுக்கு புதுமைகள் கிடைக்கும் என்று நம்புவது நல்லது, தேவையானது. ஆனால் புதுமைகள் செய்தால்தான் இந்த இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம் என்பதனால் நாங்கள் கோவில் விட்டு கோவில் செல்லுகின்றோம். புனிதர்கள் ஒவ்வொரு ஆலயங்களிலே இருக்கின்ற புனிதர்களை மன்றாடுவதற்காக, அவர்களிடம் மன்றாடுவதற்காக செல்கின்றோம். புதுமைகள் கிடைக்க வேண்டும், புதுமைகள் செய்ய வேண்டும். இந்த புதுமைகளை பார்த்துத்தான் நான் இறைவனை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்று நிச்சயிக்கின்றோம். ஆனால் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு, இறைவனை நம்புகின்றவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வில் இடம்பெறுகின்ற நிகழ்வுகள் அனைத்துமே புதுமைகள் தான். அவர்கள் சந்திக்கின்ற மனிதர்கள் எல்லோருமே இறைவனால் எங்களிடம் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள். அவர்கள் பணக்காரர்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம். ஒருவர் எனக்கு உதவி செய்யலாம், இன்னும் ஒருவர் என்னுடைய உதவியை வேண்டி நிற்கலாம். எல்லோருமே இறை நம்பிக்கை என்னுடைய பார்வையிலே இறைவன் எங்களுக்கு தருகின்ற அவருடைய பிரசன்னமாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசுவிடம் கேட்டார்கள், ஒரு அடையாளம் எங்களுக்கு செய்து காட்டும், அப்பொழுது நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை நம்பலாம் என்று சொல்லி. அடையாளத்தை கண்டு, அந்த அடையாளத்திலே இனம் கண்டு, அடுத்த மனிதர்கள் யாரென்று நாங்கள் அவர்களுடைய சொல்லும் செயலும் எங்களுக்கு அடையாளங்களாக, செய்திகளாக வருகின்ற பொழுது நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வதும் நம்புவதும் சாதாரணமானவை. ஆனால் இறைவனை பொறுத்தளவிலே இறைவன் எங்களுக்கு பல அடையாளங்களை தந்து கொண்டிருக்கின்றார். இந்த இயற்கை எல்லாமே அடையாளங்கள். நாங்கள் சந்திக்கின்ற மனிதர்கள் எல்லோருமே அடையாளங்கள். எங்களுடைய வாழ்விலே இடம்பெறுகிற நிகழ்வுகள் எல்லாமே அடையாளங்கள். இறைவன் எங்களை அன்பு செய்கின்றார். இந்த இறைவன் எங்களை அன்பு செய்கின்றார் என்பதற்காக இறைவன் பல அடையாளங்கள் ஊடாக அந்த அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றார், பகிர்ந்து கொள்கின்றார். இப்படி எங்களுடைய வாழ்வை நாங்கள் இறைவன் மீது எங்களுக்கு இருக்கின்ற அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக பார்க்கின்ற பொழுது, அந்த விசுவாச கண்ணோட்டத்தோடு அனைத்தையும் பார்க்கின்ற பொழுது அனைத்துமே ஆண்டவருடைய செயல் என்பதை நாங்கள் இனம் கண்டுகொள்வோம். எங்களுடைய மனங்கள் எப்பொழுதும் பேதலித்து போய் சஞ்சலம் அடைந்து அவை குழம்பிய நிலையிலே, அமைதி இழந்த நிலையிலே இருப்பதற்கு அடிப்படை காரணம் நாங்கள் இறைவனை நம்பாதது. அந்த தெய்வம் எங்களுடைய தெய்வம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வது மட்டுமல்ல, உள்ளத்தின் ஆழத்திலே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இறைவன் என்னை கைவிட மாட்டார் என்ற அந்த நம்பிக்கையிலே நாங்கள் எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும், அப்பொழுது நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்வோம் என்பதல்ல. நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்வதனாலே நாங்கள் காண்கின்ற அடையாளங்கள் யாவும் ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற நம்பிக்கையின் பிரதிபலிப்புகளாகவே இருக்கும். அந்த இறைவன் எங்களை அன்பு செய்வதனால் தான் சில வேளைகளிலே சில புனிதர்கள் தங்களுடைய அனுபவத்திலே பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய துன்பம் கூட
இறைவன் தங்களை அன்பு செய்வதனாலே தருகின்ற அந்த துன்பம் என்று கூட அவர்கள் சொல்லுவார்கள். அனைத்தும் இறைவனுடைய கரங்களில் இருந்துதான் வருகின்றன. அப்படி நாங்கள் அவற்றை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது எங்களுடைய சோம்பல்தனத்தினாலே, எங்களுடைய பிழைகளினாலே, எங்களுடைய தவறுகளினாலே, நாங்கள் செய்கின்ற குற்றங்களினாலே வருகின்ற குழப்பம் அல்ல. மாறாக அனைத்தும் இறைவன் எங்களுக்கு தருகின்ற அவருடைய அளவில்லாத அன்பினுடைய வெளிப்பாடாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய மனம் எப்பொழுதும் அமைதியாக, குழப்பம் இல்லாமல், இடப்பட்ட கப்பல் போன்று அது எந்த காற்றுக்கும் புயலுக்கும் அது அசைபுறாத, அது மிகவுமே பாதுகாப்பாக இருக்கின்ற கப்பலை போன்று எங்களுடைய வாழ்க்கை இருக்கும். எனவே ஆண்டவரிடம் எங்களுடைய நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து கொண்டு இந்த இறைவனுடைய பாதார பிந்தத்திலே ஆண்டவருடைய கரங்களிலிருந்து எங்களுக்கு அனைத்தும் கிடைக்கின்றன அந்த நம்பிக்கையிலே வளர்வதற்கு இந்த நாளிலே நாங்கள் இறைவனை இன்னும் அதிகமாக நம்புவோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, எம்முடைய இஸ்லாம் மதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அல்குர்ஆனிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான உண்மைகள், அதிகமான உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு உண்மையான ஒரு அத்தாட்சியான ஒரு சம்பவம், நாம் எல்லோரும் இந்த ஃபிரௌனுடைய சடலத்தை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஃபிரௌனுடைய சடலம், அதனுடைய வரலாற்று பின்னணி, அதில் இருக்கக்கூடிய அல்குர்ஆனிய விஞ்ஞானிய உண்மை, இதை பற்றி எம்முடைய சமூகம், அதை போன்று மாற்று மத சமூகத்திற்கு நாங்கள் எத்தி வைக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. அதாவது 1848ஆம் ஆண்டு செங்கடல் ஓரத்திலே ஒரு சடலத்தை கண்டெடுக்கின்றார்கள். இந்த சடலம் அதை போன்று இந்த செங்கடல் எகிப்திய அரசாங்கத்திற்கு சொந்தமாக இருப்பதால் அந்த எகிப்திய அரசாங்கம் அந்த சடலத்தை எகிப்திலே பிரபல்யமாக இருக்கக்கூடிய கெய்ரோ மியூசியம் என்று சொல்லக்கூடிய அந்த நூதன சாலையிலே அந்த சடலத்தை அப்படியே கொண்டு போய் ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய விஞ்ஞானிகள் ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றார்கள். அதிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய சடலமாக இருக்கலாம் என்ற கேள்விக்குறியோடு அந்த ஆய்வை முடித்து விட்டார்கள். முழு உலகிற்கும் அறிவிக்கவில்லை. அந்த எகிப்து நாட்டிற்கு மாத்திரம் அறிவித்துவிட்டு அப்படியே விட்டுவிட்டார்கள். அந்த சடலத்தை அப்படியே கெய்ரோ மியூசியத்திலே மக்களுடைய பார்வைக்காகவும் வைத்து விட்டார்கள். ஆனால் 120 வருடங்களின் பின்னால் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த மேரிஸ் புக்கைல் என்று சொல்லக்கூடிய ஒரு உடற்கூறு அறிஞர், இவருடைய பணி, இவருடைய படிப்பு உடற்கூறுகளை பற்றி, உடல் உறுப்புகளை பற்றி ஆராயக்கூடிய ஒரு படிப்பை முடித்துவிட்டு வெளியே வந்த ஒரு மனிதர். இந்த மனிதர் கேள்விப்படுகின்றார், எகிப்திலே கெய்ரோ மியூசியத்திலே இப்படி ஒரு சடலம், பழமை வாய்ந்த ஒரு சடலம், பல 100 வருடங்களாக சடலம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, இதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய நண்பர்கள் கூறியவுடன் இந்த மேரிஸ் புக்கைல் தன்னுடைய நண்பர்களோடு ஒரு சுற்றுலாவை மேற்கொள்கின்றார். அங்கே போய் அந்த கெய்ரோ மியூசியத்திலே பார்க்கின்றார். அந்த சடலம் அப்படியே இருக்கின்றது. எந்த ஒரு பழுதும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த சடலம் அப்படியே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை கண்டு இந்த மேரிஸ் புக்கைல் இதை பற்றி சரியான முடிவு கிடைக்கப்பெறவில்லை, இதை பற்றி இந்த சடலத்தை பற்றி சரியான ஆய்வு அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்று தெரிந்தவுடன் அங்கே இருந்த எகிப்திய அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். இந்த சடலத்தை என்னுடைய நாட்டிற்கு தாருங்கள், நான் இந்த சடலத்தை பற்றி ஆய்வு செய்துவிட்டு அதே போன்று இந்த சடலத்தினுடைய ஆய்வை உங்களுடைய நாட்டிற்கு நான் தருகின்றேன், இந்த சடலத்தையும் இந்த சடலத்திற்கான ஆய்வு பின்னணியை உங்களிடத்திலே ஒப்படைக்கின்றேன், இந்த சடலத்தை என்னிடம் தாருங்கள் என்று ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். அந்த நேரம் எகிப்திய அரசாங்கம் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்கின்றது. அந்த காலத்திலே பிரான்சிலே ஜனாதிபதியாக இருந்த பிரான்சிஸ்கோ மித்ரன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜனாதிபதியுடைய தலைமையிலே இந்த சடலத்தை ஒப்படைக்கின்றார்கள். சடலத்தை ஒப்படைத்தவுடன் இந்த மேரிஸ் புக்கைல் தன்னுடைய பிரான்ஸ் நாட்டிற்கு அந்த சடலத்தை அப்படியே கொண்டு வருகின்றார். கொண்டு வந்தவுடன் தன்னுடைய லேபிலே, தன்னுடைய ஆய்வறையிலே வைத்து ஆய்வு செய்கின்றார்.
ஆய்வு செய்தவுடன் பார்க்கின்றார், இந்த சடலம் முழுவதும் உப்பு படலங்கள் நிறைந்திருக்கின்றது, ஓராக இருக்கின்றது. உடனே இந்த மேரேஜ் புக்கையில் யோசிக்கின்றார், இந்த சடலத்தை பற்றி எமக்கு முன்னால் இருந்த வேதங்களில் ஏதாவது கூறப்பட்டிருக்கின்றதா, முன்னைய வேதங்களில் ஏதாவது கூறப்பட்டிருக்கின்றதா என்பதை ஆய்வு செய்ய முனைகின்றார். அந்த காலத்திலே பைபிளில் இருந்த 2 வகை இருக்கின்றது. புதிய நியூ டெஸ்ட்மெண்ட், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு என்று இருக்கின்றது. முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றார், ஆய்வு செய்கின்றார். அதிலே ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்றதோடு அந்த வசனம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் என்ன ஆவான், அந்த சடலம் பாதுகாக்கப்படுமா இல்லையா என்று எந்த ஒரு தகவலும் அந்த இடத்திலே இல்லை. உடனே புதிய ஏற்பாட்டை கொண்டு வர சொல்கின்றார். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்றார், அதிலும் அதே வசனம்தான் இருக்கின்றது. ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்றதோடு அந்த வசனம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் அந்த சடலம் பாதுகாக்கப்படுமா, இந்த ஃபிரௌன் பாதுகாக்கப்படுவானா இல்லையா என்று எந்த ஒரு தகவலும் அதிலே இல்லை. அந்த நேரம் இந்த மேரிஸ் புக்கருடைய ஆய்வறையில் இருந்த ஒரு முஸ்லீம் வாலிபர், அவருடைய நண்பர் சொல்கின்றார், அல் குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கின்றது, அதாவது ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா வ இன்ன கஸீரம் மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன். இந்த அரபு வார்த்தையை கேட்டவுடன் மேரிஸ் புக்கையில் அரபு தெரிந்தவர் திகைத்து போகின்றார், ஆச்சரியப்படுகின்றார். இப்படி ஒரு வசனம் அல் குர்ஆனிலே இருக்கின்றதா, கொண்டு வாருங்கள் அல் குர்ஆனை. அல் குர்ஆனை கொண்டு வருகின்றார்கள். பார்க்கின்றார்கள், அப்படியே அந்த வசனம் இருக்கின்றது. என்ன வசனம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிரௌனை கடலிலே மூழ்கடிக்கக்கூடிய நேரம் ஃபிரௌனை பார்த்து சொன்ன அந்த வசனம், ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக, இன்றைய தினம் உம்முடைய உடம்பை இந்த கடலிலே நாங்கள் மூழ்கடித்து லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா, உனக்கு பின்னால் ஒரு சமூகம் வரும், அந்த சமூகத்திற்கு அத்தாட்சியாக ஒரு படிப்பினையாக உம்முடைய உடம்பை நாங்கள் பாதுகாப்போம். இன்ன கஸீரம் மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன், ஆனால் அதிகமான மக்கள் எங்களுடைய அத்தாட்சிகளை புறக்கணித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அந்த வசனத்தை பார்த்தவுடன் மேரிஸ் புக்கையில் தன்னுடைய ஆய்வை முடித்து விடுகின்றார். தன்னுடைய ஃபைலை க்ளோஸ் பண்ணி விடுகின்றார். உடனே வெளியே வருகின்றார். வந்து சொல்கின்றார், மக்களே, நிச்சயமாக சத்தியமாக இது 1200 வருடங்களுக்கு முன்னால் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய சடலம்தான் முழு உலகத்திற்கும் மறைத்து விடுகின்றார். அன்று முதல் இந்த நிமிடம் வரைக்கும் கெய்ரோ மியூசியத்திலே அந்த சடலம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு பின்னால் மேரிஸ் புக்கையில் இந்த அல் குர்ஆன் முழுவதையும் ஆய்வு செய்கின்றார். ஆய்வு செய்ததன் பின்னால் மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை வெளியிடுகின்றார். உண்மையான விஞ்ஞானத்தை, சத்திய விஞ்ஞானத்தை சொல்லக்கூடியது அல் குர்ஆனா பைபிளா, அதிலே அல் குர்ஆனுடைய மகிமையை, அல் குர்ஆனுடைய அந்த அத்தாட்சியை எங்கேயோ அளவுக்கு உயர்ந்த அளவிற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார். அதன் பின்னால் மேரிஸ் புக்கையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். நாங்கள் யோசிக்க வேண்டும், எம்முடைய சமூகத்திற்கு இந்த ஃபிரௌனுடைய சடலம் அத்தாட்சியாக இருக்கின்றது. ஒரு மனிதர் இறந்துவிட்டால் சில நாட்களின் பின்னால் அவனுடைய உடம்பு பழுதடைந்து எலும்பு கூடுகளாக மாறிவிடும். ஆனால் இறைவன் சொன்ன அந்த அத்தாட்சி, இறைவன் சொன்ன அந்த படிப்பினைக்காக இன்று வரைக்கும் பாதுகாப்பேன் என்று சொன்ன அந்த வாக்கியம் இன்று வரைக்கும் ஒரு விஞ்ஞான உண்மையாக நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். படிப்பினைக்காக அந்த ரஹ்மான் எங்களுக்கு இந்த சடலத்தை இன்று வரைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றான். எனவே நாங்கள் படிப்பினை பெற்று இறைவனை அஞ்சக்கூடிய மக்களாக நாங்கள் மாறுவதற்கு எல்லாம் உள்ள ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் துணை செய்வானாக. வாஹ்ரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.